ஹாய்ப்பா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாயங்கால வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உள்ள சாயங்கால வீடியோ. இது என்னென்னா, இப்போ பாத்திரம் விளக்கிட்டு உட்காந்துருக்கேன். பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் எல்லா பாத்திரம்லாம் அது பொறுமையாக தானே நம்ம விளக்கிட்டுருப்போம். பொறுமையாக விளக்கி முடிச்சு 4 மணிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணால் தானே அந்த வேலையை முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே அடுப்பை எல்லாத்தையும் தொடச்சிட்டு எல்லாமே எடுத்து கழுவி விட்டுட்டு அந்த அடுப்படியே எல்லாத்தையுமே கழுவி விட்ருவேன். எப்பயுமே ரெகுலராக நான் பண்ணுற வேலை தான் இது. எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு காட்டன் துணி எடுத்து தொடச்சி நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுட்டா தானே நம்மளுக்கே ஒரு காப்பி போடும் போதோ டீ போடும் போதோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு போய் பால்கட்டில் துணி இருந்துச்சா, போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த சாமி இது துளசி மாடம் இருந்துச்சா, அதெல்லாம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு எல்லாத்தையுமே தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்ச எப்பயுமே துளசி மரத்துக்கு நான் எப்பயுமே செவ்வாய் வெள்ளி எனி டைமு போட்டுருவேன். இருந்தாலும் நான் சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்க்குறேன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வளர்க்கணுன்னு ஆசை. இன்னும் நிறையா வளர்ப்பேன். நீங்கள் கண்டினியூவாக என் வீடியோவை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. என்றைக்குமே உங்களுக்காகவே நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் இந்த செடி இந்த கத்தலை ரொம்ப வராமல் இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சுட்டு குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு எப்பயுமே மங்களகரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நம்மளுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கவே. நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மைண்ட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு இப்படியே நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் ஒன்று போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சது அதுதான். என்னால் எது சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். இவங்க அப்படி போடுவாங்க, அவங்க அப்படி போடுவாங்கலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு எது தெரியுமோ அதை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு இது தான் பிடிக்கும், எனக்கு இந்த கோலம் தான் தெரியும். அது மாதிரி கோலம் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பேன்ப்பா. வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கோலம் இது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அதை சும்மா அந்த செங்கல் இருக்குல்ல, செங்கல் பிடி நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவிட்டு சும்மா வெறுசாக போடாமல் இருக்காட்டி என்ன அப்படின்ட்டு அதுக்காக அந்த மாதிரி தூவிட்டு போட்டு வச்சுருக்கேன். அழகாக இருக்குன்றதுக்காக எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டேன். அதுக்கப்புறம் வாசல் வீடெல்லாம் கூட்டணும். உள்ளெல்லாம் வீடு கூட்டிகிட்டு இருந்தேன். சாமி மடத்துக்கு கீழேலாம் கூட்டிகிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு கூட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் எல்லாமே பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக பண்ணிட்டு எல்லாத்தையும் மெதுவாக தானே செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பால்கன்னிக்கு இந்த சைடு வாசப்படி ஒன்று இருக்குது. அந்த வாசப்படியில் எப்பயுமே நான் கோலம் போடுவேன். ஏன்னா மகாலட்சுமி காலையில் சாயங்காலம் மகாலட்சுமி வந்துடுவாங்க. நைட்டு டைமில் காலையில் எழுந்திரிச்சு அனுப்பிடும் போது கொல்லை வழியாக தான் அனுப்பிவிடணும். அதனால கொல்லை வழியாக தான் அனுப்பிவிடணும். அதனால் பின் சைடு என்றைக்குமே கோலம் போட்டே ஆகணும். இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் பிரச்சனை. இப்போ வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. வாசல் கூட்டி எல்லாத்தையும் 4 மணிக்கே நான் எப்பயுமே ஆரம்பிச்சிடுவேன். 4 மணிக்கு ஆரம்பித்து அதை கூட்டிக்கிட்டு அள்ளி எடுத்து நம்ம அப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாவே ஸ்டார்டிங்கு வந்துடும். அப்புறம் அப்படியே அதை ஸ்டார்டிங்காக வந்துடுமா, ஒதுக்கி எல்லாம் அள்ளிட்டோமா, அப்புறம் தண்ணி தெளிக்கிற வேலை. தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே தண்ணியை தெளித்து ஒரு ஜக்கில் வச்சு தான் தேய்ச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கூட்டி விட்டுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா அழுத்தி வச்சு கூட்டினா தான் போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம கோலம் போடுறது அது அச்சா விழுந்துருது. காய வச்சு தான் போடுறோம், இருந்தாலுமே அச்சா விழுந்துருது. பரவாயில்லன்ட்டு அதோடவே போட்டிடுறது. அதுக்கப்புறம் கோலங்கெல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்ச கோலத்தை ஏதோ போட்டுவிட்டு மேனேஜ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமி அலமாரிக்கு வந்தாச்சு. சாமி அலமாரிக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாலும் அதில் பூ காஞ்சி போயிருந்துச்சு. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது புதுசு நான் வச்சுருக்கேன். இப்போ புதுசு வைக்கிறதுட்ட அதில் ஃபோட்டோவில் நிற்கவே மாட்டேங்குது. அது நான் கொஞ்சம் தள்ளி வச்சு அதை ஃபோட்டோவில் நிற்க வச்சு எல்லா படத்துக்கும் வச்சுட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சதுக்குள்ள கொஞ்சம் ஒரு வழி ஆயாச்சுப்பா. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். அது எப்பயுமே ரெகுலராக நீங்கள் பண்ணி பாருங்களேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டுமே காலையில் எந்திரிச்சோடனே லேடிஸ் பொறுத்தவரையிலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் காலையில் எந்திரிச்சோடனே 5 மணி 5:30க்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த நாளே சூப்பராக ஓடும்பா. ஏன்னா அதில் நான் புரிஞ்சு எல்லாமே வந்தவ தான் நான். எல்லாமே
அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு காற்று, அந்த சுவாசம், அந்த பால்கனில போய் நின்றுட்டு நாங்கள் டீ குடிப்போம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் பால்கனில டீ போய் பாப்பாவும் இருப்பா. அவளுக்கும் பிஸ்கெட் ஊட்டிக்கிட்டு அந்த பால்கனில உட்காந்துட்டு இந்த சந்தோஷமாக உட்காந்து பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் எனக்கு இன்னும் எப்படா இன்னும் காலைல எந்திரிக்கலாம் காலைல, ஆனால் என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக எந்த நாள் முடியுதோ இல்லையோ செவ்வாய் வெள்ளி மட்டுமே நான் கன்ஃபார்மு எந்திரிச்சிருவேன்ப்பா. எந்திரிச்சா தான் அந்த நாளே எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக ஓடும்னு வச்சுக்கோயேன். திருப்தியாக இருந்து சந்தோஷமான ஒரு நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எனக்கு சொல்லவே முடியாது, அளவுக்கு அதிகமாக எப்படி சொல்கிறது. அது அந்த ஒரு நாளில் வந்து மனசு விட்டு பேசுகிறதோ கொள்கிறதோ இந்த மாதிரி இப்பப்பா அப்படிப்பா இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ப்பா. அது வந்து நம்ம வந்து வீட்டிலேயே உட்காந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு உட்காந்தோம்னா வேலையாகாதில்ல. நம்மளால் எது முடியுமோ அது வீட்டில் செஞ்சாலே அது நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மீதி எவ்வளோ வீட்டில் அப்புறமா இருந்துக்கிட்டு சாயங்காலம் ஈவினிங் ஆகிட்டா எனக்கு டீ குடிக்கலாம் பைத்தியமே பிடிச்சிக்கும்ப்பா. எனக்கு இந்த ஒரு நாள் இருக்குனாலும் எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் எப்பயுமே சரி சாயங்காலம் எல்லாம் பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டீ போட்டு ஒரு டீ குடிச்சிடுவேன். டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் சாயங்காலம் வெளியே வாசலில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும்பா. லேடிஸ் என்றைக்குமே சாயங்காலம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த வாசலில் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அப்புறமா இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இது நான் வாங்கினேன், மீஷோவில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் இந்த எங்கள் வாசலில் போட்டோன்னே ரொம்ப அழகாக ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் வீடு அப்படி கோயில் மாதிரியே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமி மாட இதுக்கு வந்தாச்சு, துளசி மாடத்துக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து விளக்கேற்றி மொதல் வாசலில் ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் துளசி மாடத்துக்கு. துளசி இல்லாத செடி இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றிக்கலாம். அப்புறம் வீட்டில் விளக்கேற்றிக்கிட்டு சாமி வழிபாடு ஏதோ சாமி பாட்டோ ஏதாவது போட்டுக்கிட்டோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். அதிலே நம்ம வந்து செஞ்சுக்கிறது பிடிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஒளியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுக்கு அப்படியே ஆழமாக போய் அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இதாக இந்த விளக்கேற்றுறதெல்லாம் அது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது தெரியுங்களா. அது அனுபவிச்சாதான் அதோட சந்தோஷத்தையே நம்மளுக்கு உணர முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்றைக்குமே உங்களால் ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க கூட இருப்பாங்க, அதனால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து சாயங்காலம் வரீங்கல்லப்பா, குளித்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா, அந்த உட்காந்துருக்க நேரத்தில் அந்த கேப்பில் ஒரு சாமி ஃபோட்டோ சும்மா தொடச்சி திடிச்சிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ அந்த சாம்பிராணி வாசத்தோடவே அந்த ஒரு வாசத்தோடவே நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவ்வளோ எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது. அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அப்புறம் டிவியில் வந்து இந்த சாமி இதெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதுவும் கொஞ்சம் போடுவோன்ட்டு போட்டிருந்தான்ப்பா. இதுதான் வந்து இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணாவே நல்லாயிருக்கும், வீடு சிலிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து சாமி தூபார்த்தனை காட்டிக்கிட்டே இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இது எனக்கு இப்படி காமிச்சா ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு அந்த சாமியை வந்து இந்த ஒடிக்கிட்டு கண்ணில் கொண்டு போய் காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்பாள் அந்த அம்மனே நம்மளுக்கு அப்படியே காட்சி மனசுக்குள்ளே காட்சி கொடுக்கும் பாருங்களேன். அப்படியே இருக்கும். எனக்கு அவ்வளோ சொல்ல முடியாத வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து இதாக இருக்கும், அவ்வளோ இதாக இனிமையாக இருக்கும். நான் அந்த நாள் செஞ்சனாவே அந்த பூஜையெல்லாம் போடும்போது அந்த சாம்பிராணிலாம் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு விளக்கேற்றும் போதோ நம்ம விளக்கு ஏற்ற நம்மளுக்கு நீங்கள் 5 மணிக்கு கண்டிப்பாக எந்த லேடிஸாக இருந்தாலும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கேற்றி பாருங்களா, அந்த நாள் உங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைன்னா கூட அந்த நாள் வேலை கிடைக்கும்ப்பா. ஃபோனு போட்டு உங்களுக்கு வழிநடியாக கூப்பிடுவாங்க.